இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து தாவேகா அரசுக்கு வந்து நீங்க கடந்த எபிசோட்ல வந்து பாஸ் மார்க் கொடுத்துருக்கீங்க. இப்போ இடைத்தேர்தலில் பாஸ் ஆவாங்களா இல்ல யாரு எட்ஜுக்கு வரப்போறா? இல்ல, போனது வந்து நம்ம வந்து அரசை பத்தி பேசணும். இடைத்தேர்தலும் அது கட்சியை பத்தி பேசணும். கட்சி நீங்க பண்ற குதிரை பேர் அரசியல், சோப்பா மாடல், இதெல்லாம் வந்து முதல்வரோட வாயிலிருந்து வர வார்த்தைகள். சோப்பா மாடல், வாஷிங் மிஷின் ஏன் வந்துச்சு உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை? இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தது, அப்போ சோப்பா மாடல் வாஷிங் மிஷின் பேசினாங்களா? அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்த குதிரை பேர் அரசியல் பேசினாங்களா? ஏன் இப்போ அதெல்லாம் வருது? ஏன்னா சூழ்நிலையை நீங்கள் சொதப்பி ஒரு சில ஆதாயத்துக்காக கல்லாப்பெட்டி கூட்டணின்னு பேசுவீங்க, ஆள் பிடிக்கிறதுன்னு பேசுவீங்க. அப்புறம் ஆனால் நீங்கள் ஆள் பிடிக்கலாம், அது தப்பு இல்லை. டிடிவி தினகரன் அவர்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அவர் கேட்ட கேள்விக்கு இதுவரையிலும் முதல்ல ஒரு வார்த்தை பதில் சொல்லணும். டிடிவி தினகரன் என்ன கேட்குறாரு? என் எம்எல்ஏ வந்து காணும், யார் எடுத்துன்னு போனதுன்னு சொல்லுங்க. திருட்டு பழி உங்கள் மேலே கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ திருடன்றாரு. ஃபர்ஸ்ட் பலி கொடுத்தது அவர் தான். ஓகே, எம்எல்ஏ களவாணின்றாரு. உங்களுக்கு வந்து திருட்டு பட்டத்தை வந்து அழகாக அப்படியே டாக்டர் பட்டம் வாங்கி பார்த்து போனோம் முதலமைச்சர் வச்சுக்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து திருட்டு பட்டத்தை கொடுக்குறாரு, களவாணி பட்டத்தை கொடுக்குறாரு. ஆடு திருடுறோம், கோழி திருடுறவனை பார்த்துக்கிறேன், எம்எல்ஏ திருடுறோம் நான் இப்போ தான் பார்க்குறேன்ற மாதிரி டிடிவி தினகரன் சொல்கிறார். என்ன எதிர்வினை காண்டா இருக்காரு அவர்? இல்லைங்க, அதில் யதார்த்தம் இருக்குல்ல, அதில் உண்மை இருக்குல்ல. நான் கஷ்டப்பட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணி ஜெயிக்க வைப்போம், நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படியே எடுத்துன்னு போவீங்க. அதான் அந்த காண்டுக்கு காரணம். நோவாம கஞ்சி குடிக்க, நோவாம அதை ஏமாத்துறது, ஜனநாயகத்தை கேலி குத்தாவது. அதனால இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அவங்க ஜெயிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பப்ளிக் இப்ப மாறி போனாங்கல்ல, இப்ப மாறி போனவங்கள யாருக்கு ஓட்டு போட்டது? நீங்க அதிமுகல நின்று இருக்கீங்க, எடப்பாடியாருக்கும் ரெட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்காக பார்த்து போடப்பட்ட ஓட்டு, விஜய் அவர்கள் வேணான்னு சொல்லிட்டு போடப்பட்ட ஓட்டு. ஆனா நீங்க இப்போ வந்து திடீர்னு அங்க போறீங்க. இப்போ வந்து விஜயபாஸ்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பேசுற ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க கேட்டது வந்து நியாயப்படி தர்மமான கேள்விகள். இதற்கெல்லாம் வந்து மக்கள் கிட்ட விட எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. கவர்ச்சி என்பது தர்மத்தை விட அதிகமாக பிளைண்டா இருக்காங்க மக்கள். வந்து அதாவது விஜய் என்ன தப்பே பண்ண மாட்டாங்க, நம்பக்கூடிய நிலைமையில நிறைய பேர் போயிட்டாங்க. அது மூல செலவை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கணும், என்ன விதத்துல நீ மாற்று? நீ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எனக்கு கரண்ட்டே வரல, கரண்ட் கூட ஒழுங்காக கொடுக்கும்போது நீ என்னத்த பண்ண போற? இது சாதாரண கேள்வியில். இதே வந்து ஒருவேளை ஸ்டாலின் வந்திருந்தாருன்னா 100% கேட்டுருப்பாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு திருப்பி ஒரு வேளை வந்திருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச நடிகர் அவரும் என்ன சொன்னார்? உங்கள் விஜய், உங்கள் விஜய்மா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி அப்படின்னும் போது எப்படா இவர் திட்டுறது அப்படின்னு ஏமாறுறாங்க. அது திட்டமிட்டு மூளை செலவே அருமையாக செய்கிறார். அப்போ மூளை செலவே தான் வெற்றி பெறும். இப்போ குழந்தைகிட்ட வந்து அம்மா இதை பண்ணாதம்மா, இது தப்புமா அப்படின்னா இத்தனை குழந்தை கேட்குது. போய் அடிபட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வரும்போது தான் அப்பா சொன்னார், வாத்தியார் சொன்னார், அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, கேட்கல. அது பட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ தமிழக மக்களுடைய நிலை இது. இப்போ நீங்கள் கூட கேட்ட லயலாமணியெல்லாம் வந்து போன எபிசோடில் கேட்டிருந்தீங்க. அது அதாவது விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு தாவேகாவுக்கு ஓட்டு போட்டால் லயலாமணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அப்துல் கலாமோட செக்ரட்டரி யாருன்னா கூட்டு வந்து ஆக்கி விடுவாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்களோ, இப்போ நீங்கள் வந்து ஐயா பவர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காட்சி தானே அவர் தர முடியும். நீங்கள் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ மாதிரி எதனா ஷார்ட் இதில் எதிர்பார்க்க முடியுமா? அது எப்படி? யாருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த கட்சியிலேருந்து தான் வர முடியும். அதனால இப்போ தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. தாவேகாவுக்கு என்ன தாவேகா பண்ண முடியுமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ விஜயபாஸ்கர் இப்போ அவர்கள் ரீசெண்டாக வந்து வண்டியிலேருந்து இறங்கி புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் பார்த்தீங்களா? யார் கூட சேர்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? அவரையும் எப்படி ஆகிட்டுக்கிறாரு? இல்லை, அவர் வந்து யூத்தாக ட்ரை பண்ணுறாரு. அவர் மேலே கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து அனுதாபம் தேடுறது. மேபி இந்த குழந்தைங்க அரசியல் பண்ணால் தான் விஜய் சாருக்கு பிடிக்குது. அதனால் வந்து அவர் பர்வேஸ் காலி எழுதி வச்சுக்கோங்க. அங்கே லோக்கலில் புதுக்கோட்டையில் அமைச்சராக இருக்கார் இல்லையா, அமைச்சர். இவர் ஆக்டோபஸ் மாதிரி எல்லாரையும் முழுங்கி மொத்த தாவேகாவும் புதுக்கோட்டையில ஜீரணம் பண்ணி விட்டுருவாரு. இப்போ இடைத்தேர்தலுக்கு தடை வேற விதிச்சிட்டாங்க. அது எப்போ ரிவாம் பண்ணி எப்போ இவங்க நின்று அப்போ தாவேகாவோட கை ஓங்கி இருக்குமா? மக்கள் மனசில் எப்படி இருக்கு? தாவேகாவை பொறுத்தவரை அது வின்வின் சுச்சுவேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஆட்சியை கவுக்க விடாமல் பண்ணுறதுக்கு உண்டான வேலை தான் இது. அதை வெற்றிகரமாக குதிரை பேர் அரசியல் மூலிமா கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க. எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டில் நியாயம் இருக்குது. அப்போ இமீடியட்டாக தேர்தல் வந்தாலும் சரி, இல்லை லேட்டாகி தேர்தல் வந்தாலும் சரி, தாவேகாவுக்கு அது ஒரு ப்ளஸ். அதை அவங்க நினச்சதை செஞ்சுட்டாங்க. மக்கள் மனசில் வந்து இது எந்த அளவுக்கு போகணும்னு தெரியல. ஏன்னா மக்கள் வந்து திமுகவோ அதிமுகவோ வந்து என்னதான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் அவங்க மீது கொஞ்சம் கோபம் இருக்க செய்யுது. அதே மாதிரி விஜய் சார் மீது வந்து வசீகரம், கவர்ச்சி இருக்குது. அவரே தானே சொல்றாரு, ஏன்னா பார்த்தா எப்படி தெரியுது கவர்ச்சி நடிகை. யாருன்னா சொன்னாங்களா அவங்கள கவர்ச்சி நடிகைன்னு? நீங்களே ஏன் சொல்லிக்கிறீங்க? அப்புறம் எனக்கு வாஷிங் மிஷினா என்னன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்கள் தானே அதை பண்ணுறத, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ பிஜேபி வாஷிங் மிஷின் சொன்னப்போ நல்லா இருந்ததா? அதே மாதிரி அவர் பேசுகிறாரு இல்லைங்களா,
பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவும் தாவேக்காவும் ஒன்று நின்றுன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமா பேசுகிறார். அதெல்லாம் வந்து அவரோட ஆதாயத்துக்கு வேண்டி பேசக்கூடிய பேச்சுக்கள். பாஜகவை தூக்கத்தில் கூட விஜய் சார் எதிர்க்க மாட்டார், நினைக்க கூட மாட்டார். இப்போ ரெண்டு மாதம் ஆக போகுது கிட்டத்தட்ட. பாஜகவை எதிர்த்து விஜய் சார் ஒரு வாரம் பேச சொல்லுங்கள், டைட்டாக பேச சொல்லுங்கள், 2 கேஸ் போட சொல்லுங்கள். நான் வந்து விஜய் சாரை பாராட்டி பேச ஆரம்பிச்சேன். என்ன காரணம்னா தைரியமாக பேசுகிறாரு. அவர் தைரியமாக பேசுறது வந்து தோற்று போன மாநில கட்சிகளை எதிர்த்து தான். தேசிய கட்சிகள்னு வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு சப்பக்கட்டு கொடுக்கறது, காவேரியில் தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி எங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு வார்த்தை கேட்கல. கேட்டால் நான் வந்து எழுத்தம் கவுத்தம் சாய் சாவடாலாம் விட மாட்டேன். ஏன் விட்டு தான் பாருங்களேன். யார் டிகே சிவகுமார் உங்களை விட சீசன்டு பொலிட்டிஷியன் ஒன்று. அதேமாதிரி பிஜேபியை பற்றி பேசுறது. இந்த காங்கிரஸ்கிட்டையும் பிஜேபிக்கிட்டையும் தாவேக்கா என்ற கட்சி பம்மி கொண்டு தான் இருக்குது. இதுதான் உண்மை. கவர்னர் எடுத்து எதனா பேச சொல்லுங்க. கவர்னர் எடுத்து 2 வார்த்தை. ஏன்னா பியூஷ் கேரியர் புடிவிடுவார் கவர்னர். அவ்வளோ தப்பு பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த 2 மாதத்தில். குதிரை பேர் அரசியல். கவர்னர் கூப்பிட்டு ஒரு சில விசாரணையெல்லாம் பண்ணிட்டுறாரு. கப் சுப்புன்னு இருக்கார். நயினார் நாகேந்திரன் கேட்டால் எதனா கேள்வி கேட்டால் அவர் சும்மா ஏதோ தமாஸ்க்கு பேச, அவர் காமெடி அப்படின்ட்டு போயிடுது. கேட்ட கேள்விக்கு ஏதோ அவர் காமெடி பண்ணுறாரு. அவரை பார்த்தா எப்படி வந்து உங்களுக்கு யோகி பாபு மாதிரி தருதா, கொஞ்சம் லைட்டாக முடி இப்படி வச்சிருக்கறனால யோகி பாபு மாதிரி தருதா நயினார் நாகேந்திரன் பார்த்தா. என்னன்னா நயினார் நாகேந்திரன் சரியில்லை வச்சு மேலே டெல்லியில் சொல்லி 2 ரெய்டு 2 இழுத்து விட்டா, 2 அமைச்சரை கை வச்சா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு குழக்கான ஆகிட்டு இருப்பாங்க. தாவேக்கா போய், அதாவது தாவேக்கால போனால் என்ன நினைக்கிறீங்க? ரெய்டு வராது, பிரச்சனை வராது. அதுக்கு தானே போறாங்கப்பா. அதுக்கு போறவங்களுக்கு 2 ரெய்டு மத்திய அரசு விட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா தாவேக்கா போனா ரெய்டு விடுறாங்க, போனா யாருமே போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்குறேன் நான் எத்தனை பேர் வந்து தாவேக்கா மாதிரி ஈடுபாடு வந்து சேர்றாங்கன்னு பாக்குறேன் நான். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. இந்த திராவிட கட்சிகளை பத்தி தான் முதல்ல ஆரம்பிப்போம். இப்ப திராவிட கட்சிகளோட செய்திகளே பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த ஜென்சியை வச்சு பண்றேன்னு சொல்லி டிஎம்கே ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு போறது. அதை எப்படி பாக்குறீங்க? ஃபைனல் அதாவது என்னன்னா, அவங்க வந்து இந்த இளைஞர்களால தான் நம்ம தோத்தோம், ஆனால் நம்ம வந்து ஒரு ஜென்சி மீட்டிங் போடணும், எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடங்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல முயற்சி. ஆனால் அதில் புரிதலில் சில பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன புரிதலில் பிரச்சனைனா, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் திருவண்ணாமலை ஒரு அமைச்சருக்கு, வேலூர் ஒரு அமைச்சருக்கு, கடலூர் விழுப்புரம் ஒரு அமைச்சருக்குன்னு சொல்லிட்டு நேர்த்தி விட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலர்களோட கெடுபிடி, கீழே இளம் தலைவர்களாக இல்லை இளைஞர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு திமுக பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. அப்போ இதே முகங்களை திருப்பி தேர்தலில் பார்க்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ குடும்ப அரசியல் பண்ணுறீங்கன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்குது தானே. அதேமாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களெல்லாம் நீங்களே வந்து ஓபிஎஸ் தப்பாக பேசுவீங்க. அப்புறம் ஓபிஎஸ் நீங்களே கூப்பிட்டு இன்னைக்கு சேர்த்துக்கிறீங்க. நீங்களே சொன்னா அந்தந்த ஏரியா மாவட்டங்கள்லயும் அவங்க தானே குடும்ப அரசியல். அவங்க புதுசா ஒருத்தர் டிஎம்கேல வருவாருன்னு நினைச்சு கூட பார்க்க. ஆனா அதிமுக இருக்கு, பாஜக கூட இருக்கு, தேசிய பாஜக இருக்கு. ஆனா திமுக இருக்கிற அந்த தொண்டர்களோட அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது மற்ற கடைசி வரைக்கும் பெயிண்ட் அடிச்சுன்னு கொடி கட்டிட்டு இருக்கணும். அப்ப இதை வந்து எப்படி நீங்க ஜென்சி கூட்டம் போட்டா இதெல்லாம் மாறிடுமா? இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், அஃபீஸ் மருத்துவர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ பரந்தாமன், அதுக்கப்புறமா வந்து ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளர், அப்புறம் ஐயநாதனா அது ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து இந்த இளம் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ இந்த மாதிரி வந்து இளம் பேச்சாளர்கள் களம் இருக்கிறாங்க. இப்போ இந்த முகத்துங்களெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டோ இவங்க அரசியல் பின்பணமோ இல்லாதவங்க இப்போ யதார்த்தமாக போயிடும். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதோ பணக்கார அரசியல், காசு இருக்கவங்களுக்கு சீட்டு, அவர் தான் அங்கே எம்எல்ஏ, சீட்டு கொடுக்குறது முன்னாடியே தெரிஞ்சிடும் இவர் தான் எம்எல்ஏ, இவர் தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு. அப்போ அந்த அரசியல் பண்ணால் எப்படி மக்கள் உங்களை ரசிப்பாங்க? அதுதான் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். அப்புறம் கவுன்சிலர்களை வந்து கட்டுப்படுத்தாம விட்டு தமிழ்நாடு பூரா நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவோம். இதில் ஏடிஎம்கே மொத்தமாக எல்லாரையும் விட்டுறாங்க. ஏடிஎம்கே வந்து எப்படின்னா கணக்கு பேப்பரை வச்சுட்டு பிஜேபி நாங்கள் பாட்டான்கள் கட்சி சேர்ந்தா 40% ஓட்டு வச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோம். பழைய சிலபஸ் இருக்குது பாருங்கள், 2019 2021 எக்ஸாம் எழுதுது. புது சிலபஸ் படிக்கவே இல்லை, அதையே படிச்சுட்டு வாங்கவும் இல்லை, புக்கும் வாங்கல, படிக்கவும் இல்லை. அது எதுவுமே அப்படியே போய் ஏதுறது தேர்வு எழுதி ஃபெயிலு. ஓகே, பிஸியான ஷெட்யூல்ல உங்களோட ஆழ்மையான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.